டாக்டர் பாரதி மோகன், தஞ்சை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பற்றி சில வார்த்தைகள். என்னை வந்து ஸ்டைல் கிங்னு சொல்லுவாங்க. நான் ஸ்டைல் கிங்னு சொன்னா சிவாஜி சார் ஸ்டைல் சக்கரவர்த்தி. நடிப்பை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவர். பாண்டியன், திண்டுக்கல். உலகில் எப்பவும் இன்பமாக இருப்பவர்கள் யார்? 3 பேர். ஞானி, குழந்தை, பைத்தியக்காரர். ஞானி எல்லாத்தையும் அறிந்தவர், குழந்தை ஏதும் அறியாதவர், பைத்தியக்காரன் இதுவும் அறியாது எதுவும் தெரியாது, 2 கேட்டா. புவனேஸ்வரி, மதுராந்தகம். உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி என்ன திட்டமிட்டிருக்கிறீர்கள்? நான் திட்டமில்ல இருக்க மாட்டேன். என்னுடைய இமேஜ், என்னுடைய பணம், என்னுடைய அந்தஸ்து அதெல்லாம் வந்து குழந்தைகளை பாதிக்க கூடாது. அவங்க வந்து அவங்க காலமில் நிற்கிற மாதிரி செய்யணும். ஸோ எங்களுடைய ஐடியாலஜி அதெல்லாம் அவங்க மேல திணிக்க கூடாது. அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். மண்ணடி கோபி, எர்ணாவூர். உங்களின் பலம் எது, பலகீனம் எது? என்னுடைய பலம் உண்மை, என்னுடைய பலகீனம் என்னுடைய கோபம். ஊபி திவாரி, சென்னை. அம்மா தெய்வம், இதில் யாருக்கு முக்கியத்துவம் தருவீர்? கண்டிப்பாக அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் தர. உலகரத்தினம், தேவிப்பட்டினம். காந்தியடிகள் பற்றிய தங்கள் கருத்து? உண்மையின் வடிவம், ஒரு மிக பெரிய யோகி. சூர்யா தேவி, குன்னூர். அடுத்த பிறவியில் யாராக, எங்கு பிறக்க விரும்புகிறீர்கள்? இந்த பிறவிதான் கடைசி பிறவியாக்கிக் கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்க. சத்தியமா ஐயோ அடுத்த பிறவே வேண்டாம். கே. ரஜினிபாபு, கடலூர். ஆன்மீகம், அரசியல் ஒப்பிடுக. அது ஒப்பிடவும் முடியாதுங்க, ஒப்பிடவும் கூடாது. என்ன 2மே பாம்பு கீரி மாதிரி, ஆப்போசிட் டைரக்ஷன். முரளி, பாம்பே. What do you not like about the present politicians? Most of the politicians are engrossed in verbal war, attacking each other, instead of looking into what exactly has to be done. குலாம் முகமது, நாகை. எளிமை, அடக்கம், பணிவு. யாரிடமிருந்து இந்த தாரக மந்திரத்தை கற்றுக்கொண்டீர்கள்? சிவாஜிராவ் கிட்ட இருந்து. ஆர் லெனின், நெல்லை மாவட்டம். பொது நிகழ்ச்சிகளில் தாடியுடனும் மீசை இல்லாமலும் வித்தியாசமாக தோன்றுகிறீர்களே, இமேஜ் பற்றி கவலைப்படுவதில்லையா? வெளி தோற்றத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அண்ட் நீங்க என்ன நேசிக்கிறது என் உள்ளத்தின் எனக்கு நல்லா தெரியும். தாமஸ், திருவனந்தபுரம். பாரதியார், பெரியார், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இவர்களை பற்றி ஒவ்வொரு வரி கூறுங்கள். தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினியை அழுத்திடுவோம் என்று முழங்கிய ரெபல் போயட். பெரியார், தன்னை தான் நாத்திகன் என்று அழைத்துக் கொண்ட மிகப்பெரிய ஆன்மீகவாதி. காமராஜர், உண்மையான படிக்காத மேதை. அண்ணா, மாபெரும் தலைவர். எம்ஜிஆர், நடிக குலத்துக்கு மிகப்பெரிய மரியாதையை கொண்டு வந்தவர். வி. நாராயணி, திருத்துறைப்பூண்டி. ஜெயலலிதாவிடம் உங்களுக்கு பிடித்த குணம் எது? அவங்களுடைய தன்னம்பிக்கை. சரவணன், திருச்சி. அரியாசனத்தில் அமர்ந்து ரசிப்பது, ஆண்டியாய் உலகை சுற்றுவது, எதில் அதிக இன்பம்? நான் ஒண்ணுதான் பார்த்திருக்கேன், இன்னொன்னு பார்க்கல. ஒருவேளை அதுவும் பார்த்தா அதுக்கப்புறம் எதுல இன்பம் சொல்றேன். காந்தா, மதுரை. மனிதன் எப்போது மகானாகிறான்? தன்னை தான் உணரும் போது. ஜி. கஜேந்திரன், பொள்ளாச்சி. தங்களின் உடலை சதை போடாமல் எப்படி கச்சிதமாக வைத்துக் கொள்கிறீர்கள்? கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் உடல் பயிற்சி, கொஞ்சம் யோகா, கொஞ்சம் தியானம். எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு. எம்.ஏ. ஆனந்த், கடலூர். எப்பொழுதாவது கண்ணாடியில் சிவாஜிராவை கண்டதுண்டா? சிவாஜிராவை பார்க்காத நாளே கிடையாது. செல்வம், திண்டிவனம். சில அரசியல் தலைவர்கள் நம் தமிழ்நாட்டை ஒரு தமிழன்தான் ஆள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்களே, இது பற்றி உங்கள் கருத்து? வரவேற்கத்தக்கது. சரியாகத்தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை ஒரு செட்டியாரோ, கவுண்டரோ, ஒரு முதலியாரோ, ஒரு தேவரோ, ஒரு பிராமினோ, நான் பிராமினோ ஒன்று ஆளணும் சொல்லலையே, ஒரு தமிழன் தானே ஆளணும் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசுறவங்க எல்லாருமே தமிழர்கள் தான். வேதவல்லி, திருவல்லிக்கேணி. அப்பா அம்மா செய்த புண்ணியம் குழந்தைகளை வந்து சேரும் என்று கூறுகிறார்களே, உண்மையா? அதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. அவங்க செஞ்ச பாவம் புண்ணியம் அவங்கள போய் சேரும். பாலகிருஷ்ணன், சிங்கப்பூர். அடிக்கடி மேல்நாடு போறீங்களே தலைவா, மேலை நாட்டு மக்களுடன் இந்திய மக்களை ஒப்பிடுக. சென்டிமெண்ட், அட்டாச்மெண்ட், இந்த சொந்தோ பந்தோ அங்கே கிடையவே கிடையாது. அதனால அவங்க கஷ்டப்படுறாங்க. இந்த சென்டிமெண்ட், அட்டாச்மெண்ட், சொந்த பந்தம் இங்க ரொம்ப ஜாஸ்தி. அதனால இவங்க கஷ்டப்படுறாங்க. ராம், மணி, ராஜா, ராஜபாளையம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் பற்றி?
காலில் செருப்பு போட்டுக் கொள்ளாமல் கல்லும் முள்ளும் இருக்கிற பாதையில் நடக்கிற மாதிரி. ரஜினி அருள் மணக்காடு, உங்கள் கருத்தை என்றைக்காவது யாருக்காகவாவது மாற்றியதுண்டா? முதல் உங்களுக்கு அறிவுரை சொன்னது யார்? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் முதல் அறிவுரை சொல்றது தாய். என் சுப்பிரமணியம், கல்கத்தா. நீங்கள் அடிக்கடி இமயமலைக்கு எதை நாடி செல்கிறீர்கள்? என்னை நான் நாடி செல்கிறேன். ஆர் கவுஸ், நாகூர். ரசிகர்களை மதிக்கும் நீங்கள் உங்கள் பிறந்த நாளில் அவர்களை சந்திக்க மறுப்பது ஏன்? பாருங்க, வெளியூர்ல இருந்து என்னை வந்து பார்க்கணும், சிரமதாஸ் வந்து பார்க்கணும்னா ஒவ்வொரு ஆள் சராசரி 400 ரூபாய் செலவு பண்ணிட்டு வருவாங்க. சோ ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் சொன்னா 25,000 பேருக்கு 1 கோடி, 50,000 பேருக்கு 2 கோடி. சோ இவ்வளவு பணம் வேஸ்ட். ரெண்டாவது, அவங்க வரும்போது பஸ், லாரி, வேன்ல வரும்போது நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல நிறைய பேர் இறந்திருக்காங்க, நிறைய பேருக்கு அடியெல்லப்பட்டிருக்கு. மூணாவது, பொதுமக்களுக்கு வந்து நிறைய இடைஞ்சல் வருது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் நான் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு நான் யாரையும் சந்திக்கிறது இல்லை. ரஜினி ராம்கி, மயிலாடுதுறை. தியானத்தின் போது மனம் அலைப்பாகிறதே, அதை எப்படி கட்டுப்படுத்துவது? இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன பெரிய யோகி சாமி நினைச்சிட்டாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து சில பேர் அதை ட்ரை பண்றாங்க, அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் ஐயோ முடியலையே சொல்லிட்டு ஒரு இன்ஃபேக்ட் காம்ப்ளெக்ஸ் வந்துடுறது. ஸோ அதில் வந்து தேவையில்லை. முதல்ல வந்து மனசு அப்படிதான் போகும். அதுக்குள்ள அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அங்கே உட்காந்துட்டு ஜஸ்ட் உங்கள் மனசு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அது எங்கேயாவது போட்டு, பணத்தை பின்னாடி போட்டு, ஒரு எதிர்ப்பு பின்னாடி போட்டு, யார் பின்னாடி அது போட்டு ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சிடுங்க. அப்படியே அதை கண்டினியூ பண்ணுங்க. அது பண்ண அது அப்படியே வந்து மனசு உங்க கண்ட்ரோல்ல வரும். அப்போ வந்துட்டு நீங்க உங்க இஷ்ட தெய்வம், ஒரு மந்திரம், அதை பத்தி நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இது எப்படின்னு சொன்னா, ஒரு குப்பை தொட்டி இருக்கு, நீங்க அதுல ஏதாவது புதுசா போடணும்னு சொன்னா முதல்ல அந்த தொட்டில குப்பையை எடுக்கணும். அது எடுத்த பிறகுதானே நீங்க புதுசா போட முடியும். ஆக அதெல்லாம் போட்டு, அது வந்து இயற்கை. ஸோ அதை பத்தி நீங்க எந்த ஒரு இன்ஃபேக்ட் காம்ப்ளெக்ஸ் எதுவும் வச்சுக்காதீங்க. நீங்க ஜஸ்ட் அதை ஃபாலோ பண்ணுங்க. லுக்மான் கஜினி, திருச்சி. ஒரு பத்திரிகையிலும் டிவியிலும் ஒரு நடிகர் உங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளாரே, அது பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? ரத்தம் கொதிக்குது தலைவா. இது ஜனநாயக நாடு. அவங்க கருத்து சொல்ல எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்கு. நான் விமர்சனங்களை வரவேற்கிறேன். பாம்பு என்றால் படையும் நடுங்கும். நீங்க எப்படி பாம்பு கூட தைரியமா நடிக்கிறீங்க? ஆக்சுவலா பாம்பு எனக்கு ரொம்ப பயங்க. என்ன பண்றது, படத்துல பாத்தீங்கன்னு சொல்ற அந்த மாதிரி சீனியா வருது. பாம்போட வச்சுக்கிறது, பாம்பை வந்து கையில பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி. சரி, நான் கூட சரி வாங்குற பணத்தை நினைச்சிட்டு செஞ்சுடுறது. சரோஜா, அரக்கோணம். உங்களுடைய ரசிகர்களில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தைங்க தப்பா வச்சுக்க போறாங்க, இருந்தாலும் சொல்லிடுவேன். இந்த டிவி பார்க்கறது கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, நிறைய விளையாடுங்க. அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும், மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரஜினி முருகன், திருச்செந்தூர். ஆரம்ப கால ரஜினி முன்கோபக்காரர், இப்போதைய ரஜினி ஒரே ரஜினி, அதே ரஜினி தான். ஜி வாசுதேவன், கோவை. சமீபத்தில் நடந்த உங்களால் மறக்க முடியாத நிகழ்ச்சி ஒன்றை கூறுங்கள். பாஷா வெற்றி விழா பங்கனுங்க, வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நிகழ்ச்சி. மொட்டை கடிதம். உன் பிறந்த நாள் அன்று மிகவும் அதிக பவர் உள்ள வெடிகுண்டு வைத்து உன்னை கொல்லப் போகிறேன். சின்ன பயலான உன்னை கொல்ல எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தாலும் உன் தொல்லை தாங்க முடியவில்லை. உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க, நீங்க கும்பிடுற ஆண்டவனை கேட்டு பாருங்க. 2 பேரும் சரியான்னு சொன்னா go ahead. என்னைக்கு ஒரு நாள் போக வேண்டியதானே, கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். அவருக்கு சிறந்தது ஒரு வாழ்க்கையும் நல்ல ஒரு எதிர்காலமும் இன்னும் மேன்மேலும் ஆயுர் விருத்தியும் தன விருத்தியும் ஜனபலம் தனபலம் மனோபலம் சரீரபலம் ஆத்மபலம் எல்லாம் கொடுத்து சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமியாகிற அவருடைய குருநாதர், அவருடைய இஷ்ட தேவதையாகிற பகவான் கிருஷ்ணன் போன்றவர்களெல்லாம் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நிறைய நாம் எல்லாம் சேர்ந்து சுவாமியை பிரார்த்தித்துக் கொள்வோம். இன்று தன் பிறந்த நாளை கொண்டாடும் அன்பு நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என் உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே அவருக்கு நீடித்த ஆயுளையும் தீர்க்காட்சியும் அருளி செய்வாராக. நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
ரஜினி சார் வணக்கம். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களுக்கு தம்பினா வாழ்த்த வயதில்லை. உங்களுக்கும் உங்களது குடும்பத்துக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுல உங்க கூட நான் சேர்ந்துக்கிறேன். அவர் பல்லாண்டு வாழணும். அவர் எடுத்துக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி பெறணும். ரஜினி சார், many happy returns of the day. உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் சந்தோஷமும் மன அமைதியும் கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ரஜினி சார், உங்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பல கோடி மக்கள் இருந்தாலும் ஆண்டவன் தன்னுடைய பிரதிநிதியா ஒரு சிலர் தான் படைக்கிறார். அதுல நீங்க ஒருத்தர் நினைக்கிறேன். உங்களால பல பேர் வாழ்றாங்க, வாழ வைப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. யூ ஆர் தி கிரேட் மேன். பல்லாண்டு வாழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். ஹோப் தி பெஸ்ட் ஃபார் யூ இன் தி நியர் ஃபியூச்சர். ஹலோ ரஜினி சார், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்காக நான் சித்தி சாய்பாபா வேண்டிக்கிறேன். many more happy returns of this day. நீங்கள் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, கலைஞர்களுக்காக எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் உங்களுடைய சேவை ரொம்ப அவசியம். நீண்ட காலம் வாங்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ரஜினி கார்த்திக் திருவாரூர். பல அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றாங்களே, அது பத்தி உங்க கருத்து? உண்மைதான். இப்போ நடக்கிற அரசியல், இவங்க நடத்துற அரசியல் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அரசியல் இல்ல. அரசியல் என்பது பொதுநலம். சுயநலவாதிங்க அந்த பொதுநலத்துக்கு வரக்கூடாது. சுயநல நினைப்பு இருக்கிறவங்க பொதுநலத்தில் இருக்கக்கூடாது. ஏழையா இருக்க விடக்கூடாது. சிலர் வாழ பலரை தாழ விடக்கூடாது. தமிழ்மணி கரூர். வெடிகுண்டு தமிழ்நாட்டில் வெடிக்கிறது மட்டும்தான் உங்க காதுல கேட்குதா? பிற மாநிலங்களில் வெடிக்கிறது கேட்கலையா? அதுக்கு குரல் கொடுக்காத நீங்க இதுக்கு மட்டும் குரல் கொடுக்க காரணம்? முதல்ல நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம், அதுக்கப்புறம் வேற வீட்டை பார்ப்போம். சதாசிவம் தால்மியாபுரம். தலைவா, நீங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேர்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இதெல்லாம் என்ன தலைவரே? கண்ணா, நான் எந்த கட்சியிலையும் சேரவும் மாட்டேன். கவலையே படாதீங்க. அப்படி வந்தா தனி கட்சி தான். OS கணேஷ், சேலம். விதியின் கையில் நாம் இருக்கிறோமா, இல்லை நம் கையில் விதி இருக்கிறதா? விதியை சொல்றது நம்முடைய பூர்வ பிராரப்தம், அது பூர்வ கர்மா, அதான் விதி. இப்போ நாம செய்யற கர்மா நாளைக்கு அது விதி ஆகும். ஆக விதி நம்ம கையில தான் இருக்கு. இப்ப விதியை மதியால வெல்லலாம் சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டா, விதியை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா மதியால வெல்லலாம் சொன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போல. இப்ப பொன்னாடி சரியில்லை அப்படி இல்லை சொன்னா சரிப்பா அப்படிதான், உங்க குணம் அப்படிதான், அசல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். புருஷஸ் அப்படி இல்லை சொன்னா சரி என்ன பண்ணுன்னு சொல்லி அதுக்கு தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். அதான் விதியை மதியால வெல்லலாம் சொல்றது. MJ ரஜினிகாந்த், வாணியம்பாடி. ஜாதி எப்போது ஒழியும்? அந்தந்த ஜாதி பிரமுகர்கள் அவங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய உயர்வுக்காக அந்தந்த ஜாதி மக்களை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் உணரும் போது. ஜோ சேவியர், சிதம்பரம். வாழ்வி எதற்கு மட்டும் பயப்பட வேண்டும்? அவங்கவுங்க மனசாட்சிக்கு. சங்கரலிங்கம், திருநீர்மலை. தங்களை மிகவும் கவர்ந்த ஹாலிவுட் நடிகர் யார்? இந்திய நடிகர் யார்? ஹாலிவுட்ல சில்வஸ்டர் ஸ்டாலோன், இந்தியால கமலஹாசன். S. ஷெரீன், பாலக்காடு, கேரளா. இந்தியாவிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த இடம் எது? இமயமலை. K. குழந்தைவேலு, சேலம். நீங்கள் ஆன்மீகவாதியா, காந்தியவாதியா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. C. கணேசன், ராமநாதபுரம். பணம் வரும்போது மனிதன் எதை மறுக்கிறான், எதை மறைக்கிறான்? உண்மையை மறுக்கிறான், பணத்தை மறைக்கிறான். தங்கம்மாள், சென்னை. ஒரு மனிதனின் முன்னேற்றத்திற்கு இறையருள், நற்பணி, கடின உழைப்பு எது முக்கியம்? மூணுமே முக்கியம். திருஞானம், பெரம்பலூர். மனிதன் முட்டாளாக ஆவது எப்போது? தன்மேல் நம்பிக்கை இல்லாமல் மற்றவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கும் போது. சுபாகரன், உடுமலைப்பேட்டை. தியானம், நிதானம், சன்னிதானம் உயர்ந்தது எது? முதல்ல நிதானம், அதுக்கப்புறம் சன்னிதானம், அதுக்கப்புறம் தியானம். இதுல உயர்ந்தது தாழ்ந்தது இல்ல. ஜெயக்குமார், மலேசியா. தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டுமா, மன்னிக்க வேண்டுமா? முதல்ல மன்னிக்க வேண்டும், மறுபடியும் செஞ்சால் தண்டிக்க வேண்டும். ராஜன், ஸ்ரீரங்கம். சில அரசியல்வாதிகள் மேடைக்கு மேடை கண்டபடி உங்களை சாடுகிறார்களே, பழுத்த மரத்துக்குத்தான் கல்லடி விழும் என்று சொல்வார்கள். உங்களை பார்த்தவர்கள் பயப்படுகிறார்களா? பழுத்த மரத்துக்கு தான் கல்லடி விழும் சொல்லுவாங்க. இந்த மரம் இன்னும் பழுக்கவில்லை, அதுக்குள்ள இந்த கல்லடி விழுத. நான் இன்னும் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இப்படி நம்மளை சாடுறாங்கன்னு. அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னா தெரியாது, பயப்படுறாங்க. என்ன பார்த்து டெஃபினட்டா பயம் இல்லைங்க, சத்தியமா என்ன பார்த்து பயம் இல்லை.
என் பின்னால நீங்களா இருக்கீங்கல்ல, உங்களை பார்த்தா பயப்படுறாங்க. நடராஜன், திருவிடைமருதூர். தேடி அலைபவர்களுக்கு கிடைப்பதில்லை, தானாக உன்னை தேடி வருவதை நீ ஏற்கவில்லை. இது என்னையா வினோதம்? கண்ணா, அதான் வாழ்க்கை. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. பா. சொக்கலிங்கம், ராமநாதபுரம். இன்றைய இளைஞர்களுக்கு உங்கள் அறிவுரை என்ன? இந்த 16 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும், அதாவது அந்த 14 வருஷங்கள் இருக்கு அந்த இடைக்காலம். அதுலதான் ஒவ்வொருத்தர் ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறதா தான் உண்டு. பட் ஆண்டனுடைய விளையாட்டு பாருங்க, அந்த வயசுலதான் நிறைய சஞ்சலங்க, நிறைய ஒரு விளையாட்டுத்தனம் அதெல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் மீறி நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்தில் சேர்ந்து நல்ல குடும்பத்தை அமைச்சுக்கணும். அந்த 16 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள நீங்க நல்ல குடும்பத்தையும் நல்ல இதையும் நீங்க அமைச்சுக்கலன்னு சொன்னால் உங்க வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ணிட்ட மாதிரி. அந்த 14 வருஷங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பாலாஜி, விசாகப்பட்டினம். பல கோடி தமிழர்களின் நெஞ்சங்களிலும் நல்லெண்ணத்தை விதைக்க முடியுமா? இது விதைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆல்ரெடி இருக்கு, அது உணர்ந்தா போ. முரளி, பவானி. சோ உங்களை அடிக்கடி பாராட்டி பேசுகிறாரே, அதான் எனக்கு பயமா இருக்கு. ஜோ சார் என்ன பாராட்டுறாங்க, அதான் பயமா இருக்கு எனக்கு. ஐயோ, இந்த அரசியலுக்கு வரலங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வந்துட்டே வச்சுக்கோங்க, பீஸா கிழிச்சிடுவாங்க. ஆமா, ரியலி ஜோ சார் மிக சிறந்த அறிவாளி, மிக சிறந்த மனிதர், என்னுடைய நல்ல நண்பர். நாகப்பன், ஊட்டி. உங்களுக்கு பிடித்த படம் எது, ஏன்? பிடித்த படம் ஏபி நாகராஜன் அவர்களின் சரஸ்வதி சபதம். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஏபிஎன் அவர்கள் ரொம்ப அழகான கருத்தை சொல்லியிருந்தாங்க. எது சிறந்தது, கல்வியா, செல்வமா, வீரமா அப்படின்னு. வெரி நைஸ். கல்யாணி, சோழவந்தான். படங்களில் உங்களுக்கு நகைச்சுவை நடிப்பு எப்படி இயல்பாக வருகிறது? பேசிக்கா நான் எனக்கு நகைச்சுவை ரொம்ப பிடிக்குங்க. நான் வாழ்க்கையில ரொம்ப நகைச்சுவை ரொம்ப லைட் ஹார்ட்டடாக எடுத்துக்கிறது. நான் இப்போ இந்த படம் பேர் புகழ்ல நிறைய வந்தோடனே அப்படியே சீரியஸ் ஆயிட்டேன். அது இப்போ ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். பூபாலன், கும்பகோணம். நீங்க கண்டிப்பா அரசியலுக்கு வரணும். வருவீங்களா, வரமாட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. Let me be very clear. ஒரு குடிமகனா வெடிகுண்டு கலாச்சாரத்தை பத்தி நான் பேசினேன். அதை வச்சு அதை பெருசாக்கி நீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அரசியலுக்கு வர்றது பத்தி, நான் அரசியல்வாதி ஆகணும்னு சொல்லி நான் எப்பவுமே நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஏன் சொன்னா, நான் எந்த ஒரு வேலையாகட்டும் காரியமாகட்டும் செஞ்சா ஒழுங்கா செய்யணும், கரெக்டா செய்யணுங்கிறது என்னுடைய நோக்கம். ஒரு படம் செய்யறத நான் நிறைய யோசிப்பேன். ஸோ அரசியல் இறங்குறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் அல்ல. சில பேர் சொல்றாங்க, நீங்க அரசியலுக்கு வந்தா ஆட்சி அமைச்சிடலாம், முதலமைச்சர் ஆயிடலாம்னு சொல்லி. அது அவ்வளோ சாதாரண விஷயம், சுலபமான விஷயம் அல்ல. சரி, இப்ப நீங்க வரல, இங்க ஒரு நல்ல ஆட்சி வரணும்னு சொல்றீங்க, அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்காக நான் சில முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி அமையறதுக்கு யார் யார் பாடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய ஆதரவு இருக்குன்னு மிக தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நீங்க எப்போ அரசியல் வருவீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் மறுபடியும் அதே சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி என்னுடைய தலையில எழுதியிருந்தால், அதை ஆண்டவனுடைய கட்டளையா இருந்திருந்தால், நான் மட்டும் அரசியலை குதிக்க மாட்டேன், நான் மட்டும் அரசியலுக்கு வர மாட்டேன். தமிழ்நாட்டில் வாழ்ற 5 கோடி மக்களையும் அரசியல குதிக்க வச்சு இறக்கி அவங்க கூட நானும் அரசியல் இறங்குறேன். ஏன்னா ஒரு தனி மனிதனால எந்த நாட்டையும் திருத்த முடியாது. நம்ம நாட்டை திருத்தணுங்கிற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணும். ஆக நம்ம எல்லாரும் சேர்ந்து அரசியலை குதிச்சு நம்ம தமிழ்நாட ஒரு சொர்க்கமாக்கி காட்டுவோம். நம்ம தமிழ்நாட எல்லா மாநிலங்களும் பின்பற்று நம்ம இந்தியாவே சொர்க்கமாயிடணும். அதாவது நமக்கு இப்ப வேண்டியது ஜனநாயக புரட்சி, அரசியல் மறுமலர்ச்சி. What we need is democratic revolution, political reformation. ஜெய் ஹிந்த். கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்ல, ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். இதை யாராலையும் அழிக்க முடியாது.